ஓம் சிவசக்தி குமரா சண்முகநாதா சரணம் சரணம். குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு குழந்தை பாக்கியம் பத்தி பார்க்க போறோம். குழந்தை பாக்கியம் திருமணமாகி ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளேயே சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும். சில பேருக்கு காலதாமதமாக கிடைக்கும், சில பேருக்கு ஆண்டுகள் பல ஆகியும் கிடைப்பதும் இல்லை. இதே மாரி இருக்கிற காலகட்டத்துல ஜாதகத்துல குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கிறதுக்கு தசாபுத்திகளும் கிரக அடைவுகளும் எப்படி இருந்தா அவங்களுக்கு விரைவில் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ராசி கட்டத்துல குரு அமர்ந்திருக்கும் இடத்திற்கு 2ஆம் இடத்துல கிரகம் இருந்தாலும், குரு அமர்ந்திருக்கும் இடத்திற்கு 11ஆம் இடத்துல கிரகம் இருந்தாலும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம்ன்றது கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல ராசி கட்டத்துல சுக்கிரனுக்கு 2ஆம் இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும், சுக்கிரனுக்கு 11ஆம் இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஆண்ஜாதகத்துல குரு வலுவாய் இருக்கணும், சுக்கிரனும் வலுவா இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரனாகப்பட்டவர் சுரப்பிக்கான காரக கிரகமா இருக்கிறாரு. சுக்கிலத்தை குறிக்கக்கூடியதும் இந்த சுக்கிரன் தான் அப்படின்னு சொல்லலாம். அதே போல சூரியனும் வலுவாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதி. உயிரணுகளை குறிக்கக்கூடியது சூரியன். அந்த சூரியன் இந்த ஆண் ஜாதகத்துல வலுவாய் இருக்கணும், மறையாமலோ நீசல் பெறாமலோ இருப்பது சிறப்பு. அவர்களுக்கு விரைவிலே குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியா 5ஆம் இடம், 5ஆம் இடத்து அதிபதி. நீங்கள் பிறந்த லக்னத்திற்கு 5ஆம் பாவகமும் 5ஆம் இடத்து அதிபதியும் வலுவா இருக்கணும். அதே போல ஒரு ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறதுக்கு மூல நூல்கள்ல பீஜ பலம் அப்படிங்கிற ஒரு கணக்கீடு சொல்லியிருப்பாங்க. அந்த கணக்கீடு அடிப்படையிலும் அந்த ஜாதகருக்கு பீஜ பலம் வலுவாக இருந்தால் அந்த ஜாதகர்களுக்கு திருமணமாகி ஓராண்டு 2 ஆண்டுக்குள்ள குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியா பெண் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் வலுவா இருக்கணும், குருவும் வலுவா இருக்கணும். சுக்கிரன் குழந்தை காரகன், குரு குழந்தை காரகன், சுக்கிரன் வகைப்பட்டவர். கர்ப்பப்பையை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அந்த சுக்கிரன் உயிரணுகளை வாங்கி உயிரை உற்பத்தி பண்ணக்கூடிய அமைப்பு அந்த சுக்கிரனுக்கு உண்டு. இதனால் குருவும் சுக்கிரனும் பெண் ஜாதகத்துல வலுவாய் இருக்கணும். எந்த ஒரு பாவ கிரகங்களோட தொடர்பு இல்லாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். எந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தசாநாதனுக்கு 2 11ஆம் வீட்டு அதிபதியும் 9ஆம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய பாக்கியாதிபதியும் தொடர்பு பெறக்குள்ள இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போன்று பெண் ஜாதகத்துல சேத்திர பலம்ன்றது வலுவா இருந்ததுன்னா அந்த ஆண் பெண் இரு ஜாதகங்களும் ஒப்பிட்டு பார்க்கையில அவங்களுக்கு இதே மாதிரி சுபமாக அந்த கிரக அடைவுகள் இருந்ததுன்னா வலுவா இருந்ததுன்னா அந்த ஜாதகர்களுக்கு விரைவிலேயே திருமணம் முடிந்த உடனேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய்.